பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம் எடுத்துக்கோங்க. வழக்காடவும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். ஆமீன். இதுக்கு முன்னாடி வசனம் பாத்தீங்கன்னாக்கா, நன்மை செய்ய படியுங்கள், அப்புறம் நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவங்களை ஆதரிங்க, திக்கற்ற பிள்ளைகளை நியாயத்தை விதவின் வழக்கையும் விசாரிங்கள்னு இப்படிலாம் இல்லைனாக்கா என்கிட்ட வாங்க வழக்காடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னன்னாக்க நம்ம பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அவர் அதை மன்னிக்கிறாராம். அது மாத்திரம் இல்ல, உங்கள் பாவங்கள் சிவேர் என்ற ரத்தத்தை போல இருந்தாலும் மழையை போல வெண்மையாகும். எப்போ? ஏசப்பா மன்னிக்கிறதுனால. அவர் நமக்காக நம் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி மன்னிச்சார். ஆனா எப்போ? நம்ம மனம் திரும்பணும், நம்ம அந்த பாவத்தை அறிக்கையிடணும். ஏசப்பா நான் என் பாவத்தை மன்னிங்க நம்ம சொல்றச்சு ஏசு கிறிஸ்து நம்ம குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிக்கிறாரு. நம்ம பாவம் ரத்தத்தை போல சிகப்பா இருந்தாலும் அது மழையை போல வெண்மையாக்குவாராம். அது மாத்திரம் இல்ல, ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் எதனாலனாக்கா அவர் நம்மள மன்னிக்கிறதுனால. அதனாலதான் நம்ம பாவத்தை அவர் மன்னிக்கிறதுனாலதான் நம்மள பாவத்திலிருந்து நம்மள விடுதலையாக்கி, சாபத்திலிருந்து விடுதலையாக்கி என்ன சொல்ற, நம்மளுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தர. அது போல நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னாக்க, நம்மளோட பாவம் செவேலென்று ரத்தத்தை போல இருக்கிற பாவம் அப்படி ஒரு இதை அவர் வெண்மைங்கிறத பரிசுத்தத்துக்கு அடையாளம். சோ அப்படி நான் பரிசுத்தமாக்குவேன். எப்படி? என் ரத்தத்தினால் உன்னை கழுவி சுத்திகரித்து நீ மனம் திரும்பரிச்சு உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை நான் வெண்மையாக்குவேன்னு சொல்றாரு. அது போல நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். நம்மளால மற்றவங்க பாவத்தை வெண்மையாக்க முடியாது, ஏன்னா இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் முடியும். ஆனா மற்றவங்களை மன்னிக்க நம்மளால முடியும், ஏன்னா இயேசுவோட அன்பு நமக்குள்ள இருக்கச்சு. இயேசு நம்மளுக்கு மன்னிச்சது போல நம்மளும் மற்றவங்களுக்கு மன்னிச்சு அவங்களோட பாவத்துக்காக அவங்கள இயேசு பக்கம் திருப்பி, உங்க பாவ மன்னிப்பை இயேசு கிட்ட கேட்டு பெற்றுக்கோங்க, நிச்சயத்தை பெற்றுக்கோங்க, ரட்சிப்பை பெற்றுக்கோங்கன்னு அவங்களுக்காக நம்ம திறப்பிலிருந்து ஜபிக்கலாம். அவங்க கிட்ட அவங்களுக்காக பரிந்து பேசலாம், அவங்கள நம்ம மன்னிக்கலாம், இயேசு பக்கம் அவங்கள திருப்பி விடலாம். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறிகள் பாவங்களை ஆண்டவரே ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் மன்னித்து மழையை போல ஆக்குகிறீரே. ஆண்டவரே அது பஞ்சை போல வெண்மையாக்குகிறீரே. எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீரே, அதற்காக நன்றி. அது போல ஆண்டவரே நாங்கள் யார் யாருக்கு நாங்கள் மன்னிக்கணுமோ மன்னிக்கிற சுபாவத்தை எங்களுக்குள்ள தருவீராக. அது போல அவங்க எல்லாரையும் அவங்க குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை உமக்கிட்ட அறிக்கையிட்டு அதுலேருந்து அவர்கள் பாவ நிச்சயத்தின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு கிருபை தரும்படியாக, அவர்களை உம பக்கம் திருப்பும்படியாக எங்களுக்கு அந்த கிருபையும் ஞானத்தையும் தருவீராக. யார் யாரெல்லாம் ஆண்டவரை பாவத்துக்குள்ள இருக்கார்களோ ஒரு விசை இயேசுவே அவர்கள் குற்றம் குறைகள் பாவங்களே ஆண்டவரே வந்து அறிக்கையிட மனம் திரும்ப அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. அது ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் ஆண்டவரை மழையை போல வெண்மையாக்குவீராக, பஞ்சை போல வெண்மையாக்குவீராக. அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களை ரட்சித்து மீட்டுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். மன்னிக்கிறதுல ஒரு குவாலிட்டி என்னன்னாக்கா, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். நிச்சயமா அவங்க பாவத்தை ஏசப்பா மன்னிக்கிறதுக்கு அவங்க மனம் திரும்புவாங்க. அவங்க மனம் திரும்பணும்னு ஜெபிங்க. ஆண்டவர் அவங்கள மனம் திரும்புதலை கொடுத்து அவங்களை ரட்சித்து மீட்டுக் கொள்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.